இந்த வீடியோக்குள்ள ஒருத்தர் பணம் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. ஸோ மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பணம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பணம் கொடுத்து அவங்களுக்கு ரிப்ளை வரல. அதுக்கு அடுத்துதான் என்கிட்ட வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் பேச போறாங்க. இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய யூடியூப்ல நீங்க சக்சஸ் ஆக போறீங்க. சோ கண்டிப்பா கடவுள் ஒரு டைம் தான் உங்களுக்கு நல்ல வழியை காமிப்பாங்க. சோ அது போன்றதுதான் இந்த வீடியோவை உங்க கண்ணுல காமிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. ஏன்னா ஒரு சேனல் 1 வீக்ல மானிடைஸ் ஆயிருக்கு. சோ கண்டிப்பா இதை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அது மட்டும் இல்ல, நம்ம சேனல்ல சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி லாஸ்ட் 25 டேஸ்ல ஒரு சேனல் மானிடைஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சேனலே அடுத்ததும் மானிடைஸ் ஆயிருக்கு. சோ கண்டிப்பா நம்ம சேனல்ல எல்லாமே ஃப்ரீயாவே சொல்லி தரும். சோ A to Z எல்லாமே இருக்கு. நீங்க ஜஸ்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ எப்படி எல்லாம் நம்ம சேனல் உங்களுக்கு உதவுது, சோ நம்ம சேனல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே நீங்க கத்துக்கலாம். ஏன்னா சேனல் மானிடைசேஷனுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை இதுக்கப்புறம் பேச போறது நான் கிடையாது, நீங்க தான். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் உங்களுடைய சேனலை டெவலப் பண்ணுங்க. சோ கண்டிப்பா பஸ்கமல்ல ஒரு வீடியோ இருக்கும், அதை நீங்க பாருங்க. 25 நாள்ல ஒரு சேனல் மானிடைஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் அவங்க ஒண்ணுமே பண்ணல, என்னுடைய வீடியோவை ஒரே வீடியோவை ஃபுல்லா பார்த்தாங்க. சோ ஏதாவது ஒரு வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா யூடியூப் பத்தி நீங்க புரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். உங்க வீடியோ பார்த்துட்டு தான்க்கா எனக்கு இப்போ 1000 மணி நேரம் வாட்ச் அவர் வந்துச்சுங்கக்கா. ஓகே, அதனால ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம்க்கா. நீங்க ஃப்ரீயா சொல்லி தரீங்க எங்களை மாதிரி தெரியாதவங்க, யூடியூப் பத்தி தெரியாதவங்களுக்கு. ஓகேப்பா. அதனால ரொம்ப நன்றிங்கக்கா. உங்களோட வீடியோ நீங்க தொடர்ந்து இதே மாதிரி போடுங்கக்கா. அது மாதிரி நீங்க நல்லா தெளிவா சொல்லி தரீங்கக்கா. வீடியோ எப்படி அப்லோட் பண்றதுல இருந்து, நம்ம மானிட்டேஷன் பண்றதுல இருந்து, வாட்ச் அவர் எடுக்கிறதுல இருந்து எல்லாமே எப்படி நம்ம வியூஸ் கொண்டுட்டு வரணும், எந்த மாதிரி வீட்ல போட்டா எந்த மாதிரி வியூஸ் பாப்பாங்க, எந்த மாதிரி வாட்ச் அவர் வரும், அப்படி எல்லாமே நீங்க கிளியரன்ஸா சொல்லி தரீங்கக்கா. ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்கக்கா. அதாவது உங்களை நான் நம்பாம இப்ப நான் இன்னொருத்தவங்கள்ட்ட பைசா கொடுத்து ஏமாந்துட்டேன். சரி, மன்னிப்பு கேட்டுட்டு குருகிட்டே நம்ம மறுபடியும் சரணாகத்திலாம் தான் அவங்களுக்கு இப்ப மறுபடியும் கால் பண்ணுங்கக்கா. மானிடைசேஷன் நீங்க வீடியோ போடுறது கூட யார் வீடியோ வேணா பார்த்து போடலாம். அதாவது மானிடைசேஷன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிற சேனல்ல மட்டும் பாருங்க. அது இல்ல உங்க சேனல் நம்பிக்கை இருக்குங்கக்கா. நீங்க நிறைய பேருக்கு பண்ணி ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. வாட்ச் ஓவர்லாம் வந்திருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸும் கூட சொன்னாங்க. அதனால ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. சரிதான், சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிதான்க்கா இப்போ உங்களுக்கு கமெண்டே பண்ணனேன். ஓகேம்மா. அந்த அண்ணாவுக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சுங்களாக்கா? மானிடைசேஷன் ஆயிடுச்சு. டாக்ஸ் ஃபார்ம்ல ஏதோ அவங்களுக்கு ப்ராப்ளமா? சரி சரிங்கக்கா. அந்த டாக்ஸ் ஃபார்ம்ல அவங்க ஏதோ தப்பா கொடுத்துருக்காங்க, ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. சரி சரிங்கக்கா. அது பாத்துட்டு இருக்க, வீடியோ போட்டா கிளியர் ஆயிடும். சரி சரிங்கக்கா, நீங்க பார்த்து போட்டு விடுங்கக்கா. நான் போட்டு விடுறேம்மா, கண்டிப்பா. என்னால ஒரு 10 பேரை நல்லா இருந்தா சரி எனக்கு. இல்லைங்கக்கா, 10 பேர் இல்லைங்கக்கா, 1000 பேர் 2000 பேர் லட்சக்கணக்குல கூட இருக்காங்கக்கா. அதாவது இப்போ வரைக்கும் உங்க வீடியோஸ் பாக்குறாங்க. ஆனா நீங்க ஆனா நீங்க மெதுவமா சொல்றது எல்லாமே கரெக்டா சொல்றீங்கக்கா. அது கொஞ்சம் அவசரப்படுறவங்களுக்கு டக்கு டக்குன்னு பாத்துட்டு ஸ்கிப் பண்ணி பாக்குறதுனால ஒண்ணுமே புரியாது. உங்க வீடியோவை ஒரு டைம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தாலே மானிட்டேஷன் ஆகாதவங்க ஈஸியா மானிட்டேஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா நான் இப்பதான் பார்த்தேன். அதே மாதிரிதான் வாட்ச் ஓவர் எப்படி கொண்டுட்டு வரணும்னு தெரியாம இருக்கும்போது உங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஸ்லோவா நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அனைத்தும் கேட்டு அதே மாதிரிதான் என்னோட வீடியோஸ்ல பண்ணுனேன். வாட்ச் ஓவர் வந்துருச்சு, மானிட்டேஷன் ஆகிறதுக்கு 4000 மணி நேரம் வந்துருச்சு. அதனாலதான் இப்ப நான் உங்களுக்கு போன் பண்ணி கேட்கிறேங்கக்கா, நீங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. சரி, அதுக்குதான் உங்களுக்கு போன் பண்ணி கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. எனக்கு நேம் மிஸ்டேக், அதனாலதான் உங்களுக்கு நான் போனே பண்ணது. ஓகே ஓகே, நான் வீடியோ போடுறேன். அது நேம் நம்ம எப்படி இருந்தா சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ போடுங்க கண்டிப்பா. ஏன்னா இப்போ எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆதார் கார்டு வந்ததுனால இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ஹஸ்பண்ட் ஆதார் கார்டு மாத்தியாச்சுன்னு எல்லாமே ஹஸ்பண்டோட ஐடியில தான் இருக்குது. நம்ம அட்ரஸ் எல்லாமே இருந்தாலும் என்னோட அப்பா பேர், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்பா பேரு என்னோட பேரு சேர்ந்து இருக்கிறதுனால அதே மாதிரிதான் இப்போ நம்மளோட இதுலயும் இருக்குது. அதாவது என்ன சொல்றது, இப்போ நம்ம ஆதார் கார்டு இருக்கு இல்லைங்கக்கா, ஆதார் கார்டுல கொடுத்த நேம் தான் பேன் கார்ட்லயும் இருக்குங்க. ஆனா பாஸ்புக்ல என்னோட பேர் மட்டும் இருக்குது, ஒய்ஃப் ஆஃப் ஹஸ்பண்ட் அப்படின்னு இருக்குதுங்கக்கா. அதுதான் எனக்கு ப்ராப்ளம் இல்ல.
அதுக்காக தான் சரி உங்கள்கிட்ட கேட்கலாமே. வந்து நீங்க கரெக்டா இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா இருக்கும். பேங்க் புக்ல வந்து அட்ரஸ் கரெக்டுங்கக்கா, ஆனா பேர் மட்டும் என்னோட பேர் மட்டும் தான் இருக்குது, அப்பா பேர் இதுல வரலைங்கக்கா. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் அதுக்கு சொல்யூஷன் சொல்றேன். சரிங்கக்கா சரிங்கக்கா. பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இதெல்லாம் கரெக்டா இருந்தா ரைட்டு. சரி சரிங்கக்கா. பேங்க் புக்கு அது வந்து நம்ம பண்ணிக்கலாம். அப்படி வந்து எரர் வந்துச்சுன்னா நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். சரி சரிங்கக்கா சரிங்கக்கா. இப்போ வந்து நான் முதல்ல வந்து அந்த 4000 மணி நேரம் மானிட்டேஷனுக்கு வந்து முதல்ல நீங்க சொன்ன இருக்குங்களா பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வீடியோ இருக்குங்களா, அதை பார்த்து நான் ஃபில் பண்ணிடுறேங்க. இப்போ நீ மானிட்டேஷன் சொல்லிட்டு 5 பிளேலிஸ்ட்ல 5 லைன் கொடுத்துருக்கீங்க, அதுல 5 வீடியோ போட்டிருக்கீங்க. அந்த முதல் வீடியோ பார்த்து நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிடுறேன்க்கா. ஓகே, இன்னும் 2 வீடியோ வரும், இன்னும் 2 வீடியோ போடணும். சரி சரிங்கக்கா. நான் அடுத்தடுத்து நீங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்து நான் பார்த்து ஃபில் பண்ணிட்டே வரேங்கக்கா. ஆமா, லீடு கொடுத்துட்டே போயிருப்பேன், இதுக்கு அடுத்து இது பண்ணுங்க, இதுக்கு அடுத்து இது பண்ணுங்க. ஆமா ஆமா ஆமா, பாத்தேங்கக்கா. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த 4000 நீ வந்து 3000 மணி நேரத்துல பண்ணிருக்கீங்கக்கா அந்த ஃபர்ஸ்ட் மானிட்டேஷன் நினைக்கிறேன்க்கா. ஆமா, அது அப்ப பண்ணதான் நமக்கு பெனிஃபிட்ஸ். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா இல்லக்கா, நீங்க சொன்ன மாதிரி அதான் வார்னிங் இருக்குதுன்னு சொன்னீங்களேங்கக்கா, அதனால தான்க்கா பண்ணல. இல்லைன்னா 3000 மணி நேரத்துல பண்ணிருப்பேன். அது எனக்கு தெரியாதே, உங்க வீடியோ பார்த்து அப்புறம் இப்ப 4000 மணி நேரம் வந்துச்சு. எனக்கு திடீர்னு தானே வந்துச்சு, இல்லைன்னா நான் அப்பவே பண்ணிருப்பேங்க. அதுவும் இல்லாம என்னோட வீடியோல ஸ்ட்ரைக் இருந்துச்சுங்களா, ஸ்ட்ரைக் இருந்தா மானிட்டேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்னதுனால நான் பண்ணாம அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆமா, இப்போ எதர்ச்சியா பார்க்கும்போது 4000 மணி நேரம் வந்துச்சு, சரி பண்ணி விட்டுலாம் அக்கட்ட கேட்டுட்டு அப்படின்ட்டு தான் அப்ப கூப்பிட்டது. சரிங்க. சரிங்கக்கா. சரி, அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்து நான் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன்க்கா. பண்ணிட்டு பிளேலிஸ்ட்ல பாருங்க, மானிட்டேஷன் ஆனாலும் பணம் வராதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சரி சரிங்கக்கா. இல்ல, அது ஏன் போட்டிருப்பேன்னா அதுல சில மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ அப்படி டைட்டில் வச்சு போட்டிருப்பேன். சரிங்கக்கா சரிங்கக்கா. என்னோட ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் பாருங்க, ஏன்னா வந்து நம்ம மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சா மட்டும் நமக்கு பணம் வராது. அதான்க்கா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இல்ல, நீங்க வந்து இந்த தவறுலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி போட்டது அதானங்கக்கா. எது? நீங்க மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தவறுலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டீங்களா, அது சொல்றீங்களா? நிறைய போட்டிருக்கோமா, நான் மானிட்டேஷன் ஆன பிறகு கொஞ்சம் இருங்க. பிளேலிஸ்ட்லயே ஒண்ணு போட்டிருக்கீங்களே, பிளேலிஸ்ட்லயே பார்த்தனே, மானிட்டேஷன் பிளேலிஸ்ட்லயே. அது கிடையாது, நான் அது வந்து யூடியூப் டிப்ஸ் பிளேலிஸ்ட்ல போட்டிருப்பேன். சரி, அப்ப நான் பாத்துக்கிறேன்க்கா. எதுவுமே மிஸ் பண்ணாம என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு சொல்றது நான் பாருங்க, அவ்வளவுதான். இல்ல நீங்க இப்ப நான் இதாங்க பாத்துட்டு இருக்கேன், அந்த ஒரு வாரமாவே உங்களோட தாங்க பாத்துட்டு இருக்கேன். ஆமா, ஒன் டைம் பார்த்தாவே அந்த வீடியோ புரிஞ்சிடும். ஐயோ, தெளிவா புரியுதுங்க. அதாங்க நான் சொல்லணும் பாருங்கக்கா, நீங்க வந்து கரெக்டா வீடியோ போடுறீங்க, வீடியோக்கு தகுந்த மாதிரி பக்கத்துல பிக்சர் போடுறீங்களா, அது பிக்சர்ல வந்து இப்படி ஆறு மார்க் போட்டு காட்டுறீங்க, இந்த இடத்துல இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, அதே மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே நமக்கு வியூஸ் வரும், வாட்ச் வரும், சப்ஸ்கிரைபரும் வருவாங்கக்கா. ஏன்னா இப்ப நான் ஒரே வாரத்துல 1000 மணி நேரங்கிறது என்னால நம்பவே முடியல. ஏன்னா என்னோட சேனல் ஓபன் பண்ணி கரெக்டா 7 மாசம் ஆயிடுச்சுக்கா. 7 மாசமா போராடிதான் நான் 3000 மணி நேரத்தை கொண்டுட்டு வந்தேன். ஆனா இப்போ உங்க வீடியோ பார்த்து ஒரே வாரத்துல 1000 மணி நேரம், எவ்வளவு பாருங்க, 1000 மணி நேரம் கொண்டுட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாவும் இருக்கு, கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்குங்கக்கா. நிஜமா சொல்ல போனா பரவாயில்ல, இந்த அக்காவோட வீடியோ பார்த்து நமக்கு 1000 மணி நேரம் ஒரே வாரத்துல வந்துருது அப்படின்ட்டு ஒரு நன்றி சொல்றேங்கக்கா உங்களுக்கு. ஓகேமா, கண்டிப்பா நீங்களும் அடுத்த வீடியோ போடுங்கக்கா, நிறைய பேருக்கு ஹெல்ப்பா இருக்கும்க்கா. ஓகே, கண்டிப்பா நான் போடுறேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கூட சொல்லுங்க, இந்த பணம் கட்டி இந்த மாதிரி எல்லாம் ஏமாற வேண்டாம். நான் சொல்லியிருக்கேன்க்கா, நிறைய பேருக்கு நான் அனுப்பி விட்டுருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு அதான் சொல்றேன்க்கா, உங்க வீடியோ திரும்பி எனக்கே தான் அனுப்புறாங்க. நான் இந்த வீடியோ பாருப்பா, இந்த வீடியோ பார்த்து பண்ணேன் அப்பா, இதை பார்த்து நானும் அந்த அக்கா வீடியோ தான் பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் எனக்குமே ரிப்பீட்டடா அனுப்பிட்டு இருக்காங்க உங்க வீடியோவையே. அப்படிங்களா? ஆமாக்கா, என்னோட நான் ஸ்கிரீன் ஷாட் கூட அனுப்புறேன் பாருங்க, வாட்ஸ்அப்ல இதுல அனுப்பிவிடுறேன், அவருங்க இன்ஸ்டாகிராம்ல. ஓகே, அப்போ என் வீடியோ எல்லாரும் மாத்தி பாக்குறீங்க. ஆமாங்க. அதாவது வந்து நீங்க ஒருத்தர் ஷார்ட்ஸ் சம்பந்தமா பார்த்து சொல்றாங்க, ஒருத்தர் லைவ் சம்பந்தமா பார்த்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏன்னா வாட்ச் ஒரு வாரத்துக்கு நம்ம இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவோம்லங்கக்கா. ஆமா, அது மாதிரி நீங்க இந்த அக்கா சொல்ற மாதிரி லைவ் போடு, அதுல உங்களுக்கு வாட்ச் வரும். இந்த அக்கா சொல்ற மாதிரி உங்க வீடியோ எனக்கே அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. வீடியோ வந்து இந்த மாதிரி டைட்டில் வைங்க, இந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சு போட சொல்றாங்க அந்த அக்கா, அந்த மாதிரி போட்டு பாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி உங்க வீடியோ திருப்பி எனக்கே அனுப்புறாங்க. அப்போ ஓவரால் என்னுடைய வீடியோ எல்லா மனசுலயும் பதிஞ்சிருக்குங்கக்கா. இருக்குது. உங்க லைவ் எல்லாம் போட்டா கூட எனக்கெல்லாம் நீங்க நைட்ல போறதுனாலதாங்க என்னால அட்டன் பண்ண முடியல. இல்லைன்னா நான் கண்டிப்பா பகல் எல்லாம் போடும்போது அட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். நைட்ல போட்டீங்களா, அப்புறம் இங்க வீட்டு சிச்சுவேஷன்
இருந்ததுனால நான் எல்லாம் அட்டன் பண்ண முடியல. அது எல்லாமே கொஞ்சம் ஹெல்ப்பா தான்க்கா இருக்கு. அதை மாதிரி நிறுத்தி நிதானமா சொல்றீங்க. அதனால நீங்க கண்டிப்பா போடுங்க, உங்களால முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்றீங்க. ரொம்ப சந்தோஷம்க்கா. அதே மாதிரி போட்டுக்கிட்டே இருங்க வீடியோ. கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்கக்கா சரிங்கக்கா. சரிம்மா, என்ன பார்க்க டவுட் எதுவும் இருந்தாலும் கேளு. சரிங்கக்கா, நான் கண்டிப்பா கேக்குறேன்க்கா. நான் இப்ப முழுசா உங்கள்கிட்ட தான் நம்பி இருக்கேன்க்கா. நீங்க ஓகேம்மா, ஓகே ஓகே. சரிங்கக்கா. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். நீ வந்து சொன்ன மாதிரி பண்ணு. வேற பாரு, பாத்துட்டு நீ இல்லைங்கக்கா, நம்ம வந்து எல்லாத்தையும் போய் பார்த்தோம்னா நமக்கு ஒண்ணுமே புரியாதுங்கக்கா. அவங்க வந்து எப்படி சொல்றாங்கன்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கிறாங்க. இது எதனால பண்ணீங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? நீங்க வந்து இப்படி பண்ணுனா மட்டும்தான் உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு காரணத்தோட சொல்றீங்க பாருங்க. அந்த மாதிரி யாருமே சொல்றது இல்லைங்கக்கா. நீங்க இது பண்ணி விடுப்பா, இதை அமுச்சு விடுங்க, அதை கிளிக் பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. இது எதனால கிளிக் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பொறுமையா நிறுத்தி சொன்னாலும் தெளிவா இருக்குங்கக்கா. அதனால ஒரே வீடியோ பார்த்து நம்ம ஒரே வீடியோல மானிட்டேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இப்போ உங்க வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓகேம்மா, ஓகே ஓகே. சரிங்க. நீங்க எத்தனாவது படிச்சிருக்கீங்க? நான் டிகிரி முடிச்சிருக்கேன்க்கா. டிகிரி முடிச்சிருக்கேன். இருந்தாலுமே நமக்கு இந்த மானிட்டேஷன் எல்லாம் பத்தி அந்த அளவுக்கு தெரியாது. நான் தப்பு சொல்லல. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் 1வது கூட படிக்கல, உங்க வீடியோ புரியுது அப்படின்னு சொன்னாங்க. இருக்கலாம். அதான்க்கா சொல்றேன், நீங்க எல்லாருக்குமே புரியுற மாதிரி தான்க்கா வீடியோ போடுறீங்க. அதனாலதான் உங்களால வந்து சீக்கிரமா நிஜமா சொல்லணும்னா உங்க வீடியோல நான் முன்னாடி எல்லாம் பாத்துட்டு இருந்தாலும் யாருமே தெரியாதுல்ல, அதனால ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போயிருக்கேன். ஆனா இப்போ அக்கா வீடியோ போட்டிருக்காங்க, என்ன வீடியோ போட்டுருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே நம்மளுக்கு சம்பந்தமே நீங்க இல்லைனாலும் நான் பாக்குவோம்க்கா வீடியோ எல்லாம். ஓகே ஓகே. அந்த மாதிரி எப்படி சொல்றது, கரெக்டா நீ சொல்றது புரியுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்க உள்ளதை உள்ளபடி சொல்லிடுங்க. இதான் நிலைமை யூடியூப்ல. நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்ட்டு யூடியூப் புதுசா ஓபன் பண்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது உங்க வீடியோக்கா. ஓகேம்மா, ஓகே ஓகே. 7 மாசத்துல சேனல் மானிடைஸ் பண்ணிட்டீங்க? ஆமாங்கக்கா, நிஜமாவே 7 மாசம் போறதுக்கு அப்புறம் உங்க வீடியோ பார்த்து ஒரே வாரத்துல 1000 மணி நேரம் வந்தது பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன்க்கா. ஓகேம்மா. இன்னொரு நிறைய பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற என்னமோ தெரியலங்கக்கா. நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டேன், அக்கா 3000 மணி நேரம் எனக்கு வந்திருக்குங்கக்கா, ஒரு வார்னிங் இருக்குதுங்கக்கா, ஸ்ட்ரைக் இருக்குதுங்கக்கா, இப்படிங்கக்கா மார்க்கெட்டிங் பண்றது அப்படின்னீங்க. ஆனா நீங்க சொன்னீங்க, நிஜமாவே யாருமே சொல்லல, நீங்க சொன்னீங்க. என்ன சொன்னீங்கன்னா, உனக்கு வார்னிங்கும் ஸ்ட்ரைக்கே வந்துருச்சுப்பா, பரவாயில்ல, நீங்க தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. நான் அதெல்லாம் கேட்டேன் உங்கள்கிட்ட, நீங்க சொன்னீங்க அதே மாதிரி. அதாவது வந்து அக்கா வியூஸ் ரொம்பவே கம்மியாயிடுச்சுங்கக்கா, அந்த ஸ்ட்ரைக் வந்ததுனால ரொம்பவே வியூஸ் கம்மியாயிடுச்சுங்கக்கா, என்ன பண்ணலாம்னு கேட்டதுக்கு நீங்க தான் சொன்னீங்க. எல்லாத்தையும் கேட்டேன். நீங்க வந்து இந்த ஸ்கூல் அட்டன் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர எனக்கு வந்து ஒண்ணுமே என்னடா பண்றது, வியூஸ் போகவே மாட்டேங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் நான் கமெண்ட் பண்ணி கேட்டேன். அப்ப நீங்க தான் சொன்னீங்க, நீங்க வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பா, ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிக் ஆகும், நீங்க தொடர்ந்து வீடியோ போட்டா மட்டும்தான் உங்களோட வீடியோ வந்து அப்படியே ஸ்டாப் ஆகாம வியூஸ் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னீங்க. அதே மாதிரிதான் நான் வீடியோ தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ 4000 மணி நேரம் வந்துச்சுங்கக்கா. அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே ஓகே, சூப்பர். நீங்க வேணா பாருங்க, சுகுமித்துன்னு போட்டு நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணிருப்பேன். அது உங்களுக்கு நிறைய பேர் பண்ணிருப்பாங்க, அதனால உங்களோட கடைசியில போயிருப்போம் என்னோட வீடியோஸ்ல. ஆனா உங்கள்கிட்ட தான் நான் கேட்டேனே. ஓகேம்மா, ஓகே. ஸ்ட்ரைக் இருக்குதுங்கக்கா, என்ன பண்றதுங்கிறது நீ தொடர்ந்து வீடியோ போட்டுட்டே இருங்க. அதுக்கு தன்னால அந்த ஸ்ட்ரைக் வந்து அப்படியே அந்த ஹேங் ஆகுதுல ஆகாது, ப்ளீஸ் ஆகுதுல அப்படியே ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொன்னீங்கக்கா. ஓகேம்மா, ஓகே ஓகே. அதனாலதான் சரி உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் 2-3 நாளா. சரி இன்னைக்கு எப்படியாச்சும் அந்த அக்கா போன் எடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம வாய்ஸ் ரெக்கார்டாச்சும் பண்ணி போட்டு விட்டுலாம். சரி எனக்கு 4000 மணி நேரம் வந்துருச்சுக்கா அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன் மெயினா. சரி கூப்பிட்டுட்டு அப்படியே கேட்டுக்கலாம் மானிட்டேஷன் பத்தியும். அது மாதிரி இந்த மாதிரி ஏமாத்துறாங்கக்கா, அதையும் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்க்கா. நிஜமாவே நான் இதை ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லியிருப்பேன். என் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் வந்து இது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து சொன்னதுங்கக்கா. இந்த ஐடியா வந்து நீ போய் பாக்கலாம், 1000 ரூபாய். ஏன்னா நம்மளால இத்தனை ஸ்டெப்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கக்கா. ஏன்னா உள்ள போனா நிறைய இருக்குதுங்க. அது வந்து ஒரே டைம்ல நம்ம பண்ண முடியாது. அதான்க்கா எனக்கு வந்து என்னாச்சுன்னாக்கா, இப்ப நம்ம பண்ணிட்டோம்னா அது பாதிலேயே விட்டுட்டோம்னா அது அப்படியே போயிடுமா, ரிஜெக்ட் ஆகிடுமா, அதுவரை எனக்கு பயமாயிடுச்சுங்கக்கா. நம்ம பண்ணதோட நிக்குமா அப்படின்ட்டு கொஞ்சம் பயமாயிடுச்சு. அப்படியெல்லாம் இல்லம்மா, இப்ப நீ மானிட்டேஷன் அப்ளை பண்ணா அதுவே 2 நாள் ஆகும் ப்ராசஸ் முடிய. இருக்கு, அதுக்கப்புறம் ஐடென்டி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன். அது எதுக்கு பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணி 30-40 நாள் கழிச்சுதான் பின் அந்த ப்ராசஸ் ஒண்ணுன்னா முடிஞ்சது. சரி சரிங்கக்கா. அதெல்லாம் வந்து நீங்க பணம் கட்டினா கூட நீங்க, நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதனாலதான் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆம்பிஷனா நியூஸ் ரீடர் ஆகணும்னு நினைச்சேன். ஆமா சொல்லிருக்கீங்க, நான் அவங்க லைவ்லயே கேட்டிருக்கேன் சார், நிறைய டைம் சொல்லிருக்கீங்க. எனக்கு அதான் அதுல இருந்து நீங்க பாக்கும்போது கனி நியூஸ் ரீடர் கனி அப்படிங்கிற ஒரு ஃபீல்லே தான் நாங்க பாக்குறது. ஏன்னா கையெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அப்படிதான் நியூஸ் பாத்துக்கிற மாதிரி தான் வச்சு சொல்லுவீங்க கையெல்லாம்.
செய்கை காட்டுறது எல்லாமே பாப்போம்க்கா நாங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே நான் வந்து சொல்லி கொடுப்பேம்மா. சரி சரிங்கக்கா சரி. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க யாருன்னே தெரியாது, 20 நிமிஷத்துக்கு மேல பேசணும்னு அவசியமும் கிடையாது. ஆமா அது நான் தான்க்கா சொல்லணும், யாருன்னே தெரியாது எனக்காக ஹெல்ப் பண்ணி இவ்வளவு தூரம் பேசுறீங்க. அது வந்து ரொம்ப வந்து எல்லாராலையும் பேச மாட்டாங்கக்கா, தெரியலப்பா கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க பேசுறீங்க இருந்தாலும் அதுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன்க்கா உங்களுக்கு. ஓகே தெரியாதவங்களுக்கு நீங்க இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க. ஒரு வீடியோஸ்மே வந்து நீங்க, ஆனா நிஜமா நானும் யூடியூப்ல வீடியோ போடுறேன், எடிட்டிங் பண்ணி தான் போடுறேன். இருந்தாலும் வந்து நீங்க இவ்வளவு கிளியரா ஒரு வீடியோ, ஒரு 10 நிமிஷம் வீடியோ, ஒரு 5 நிமிஷம் வீடியோ மேக் பண்ணி போடுறீங்கன்னா அது எவ்வளவு கஷ்டம் இருக்கும்னு எனக்குமே தெரியும்க்கா. ஆனா இருந்தாலும் நீங்க அவ்வளவு ஒரு நீட்டா கிளியரா புரியுற மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றீங்கக்கா. அதனாலதான் உங்க வீடியோ வந்து நீங்க இன்னுமே நல்லா ரீச் ஆகுங்க. இன்னும் பாதி பேருக்கு வந்து உங்க மேல வீடியோ பாக்குறாங்க. இருந்தாலும் வந்து எப்படின்னா எல்லாத்தையும் பாக்குறதுனால போட்டு குழப்பிக்கிறாங்கக்கா. நிஜமா அதுதான் உண்மை. கண்டிப்பா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படி பார்த்தா ஒண்ணுமே புரியாது. ஒருத்தர் வீடியோ ஒழுங்கா பார்த்தா கண்டிப்பா நான் மாட்டிட்டு வாங்கலக்கா. நான் உங்க வீடியோ பார்த்து மாட்டிட்டு வாங்க போறேன். அதனாலதான் சொல்றேன், ஒரு வீடியோ ஒழுங்கா பார்த்தாலே போதும். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொல்ற அட்வைஸ், நீங்க சொல்ற மாதிரி தமிழ் வைக்கிறதா இருக்கட்டும், வீடியோ எடிட்டிங் பண்றதா இருக்கட்டும், நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது என்னென்ன பாக்குவாங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே கிளியரன்ஸா சொல்லி பாருங்க. ஆமா ஆமா அதே மாதிரி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பார்த்தா ஒண்ணுமே புரியாது. அப்புறம் நம்மளே எப்போதுமே வீடியோ போட வேண்டியது. இல்ல இல்ல, நிறைய பேர் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தவங்க கூட எல்லா இடத்துலயும் சுத்திட்டு நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. ஆமா இன்னமும் வருவாங்கக்கா. நீங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி இன்னமும் என்ன மாதிரி எத்தனை பேர் உங்களுக்கு கால் பண்றாங்கன்னு நீங்க இன்னும் ஒரு பார்க்க வந்துகிட்டே இருக்கணும். ஒரு மாசத்துக்குள்ளேயே நீங்க பாருங்கக்கா. ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ரீச் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கக்கா. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நிறைய பேர் வருவாங்க. இன்னும் யாருக்குமே வந்து என்னன்னா உங்க வீடியோ வந்து பாக்குறாங்க போயிடுறாங்க. டக்குன்னு வந்து இப்ப என்ன மாதிரி நிரந்தரமா பாக்குறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கக்கா சொல்ல போனா. நீங்க போதுமே, நீங்க பார்த்தாலே எல்லாருக்கும் போகும். ஆமா 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 அதே மாதிரி இருந்தாலும் இப்படி சொல்றது. ஆனா இப்ப வந்து நீங்க திடீர்னு வந்ததுனால இப்ப உங்க முகம் வந்து இன்னும் அதிகமா யாருக்குமே தெரியாது இல்லைங்க. அதனாலதான் கொஞ்சம் பார்க்க தயங்குறாங்க. மத்தபடி இப்ப நானா வச்சுக்கலாம் உங்க வீடியோ கொஞ்சம் நிறைய வீடியோவே பார்த்திருக்கேன். அதனால இந்த அக்கா வீடியோ வந்துச்சுன்னா அக்கா இந்த சொல்றாங்களே யூடியூப் பத்தி பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஓபன் பண்ணி பாப்பேன்க்கா. இப்ப வந்து சில பேர் வந்து உங்க சேனல் வந்து நீங்க ஸ்ட்ரைக் பத்தி என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னு அதை பாக்கிறதுக்கு வருவாங்க. அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடுறது. ஆமா ஆமா அந்த மாதிரி ஒரு இதை பத்தி பாக்குறதுனாலதான் அவங்களுக்கும் புரியாது. அப்புறம் நம்ம வீடியோ போடுற நமக்குமே என்னடா பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே இல்லம்மா, கண்டிப்பா இப்ப நீ கரூர்ல இருக்க, யாருனே தெரியாது, நீ புரிஞ்சுக்கிற மாதிரி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. இல்ல கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்கக்கா. அது வந்து உங்களோட வீடியோ வந்து பொறுமை வேணும். அது சொல்ல போனா உங்க வீடியோ எல்லாம் பொறுமையா உட்காந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தாங்கன்னா யார் வேணாலும் மாட்டுக்குவாங்களாக்கா. படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே நீங்க புரியுற மாதிரிதான் சொல்றீங்க. அதே மாதிரி நீங்க சொல்ற விளக்கமே கரெக்டா தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாருமே மானிட்டைசேஷன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு தெளிவா சொல்றீங்க. வீடியோ மற்றதுல ஃபுல்லா பார்த்தாங்கன்னா போதும், எல்லாமே புரிஞ்சுக்குவாங்க. மானிட்டைசேஷன் ஈஸியா ஒரே வாரத்துல நான் 1000 மணி நேரம் வாங்கின மாதிரி யூடியூப் பாக்குற உங்க வீடியோ பாக்குற எல்லாருமே கண்டிப்பா வாங்கலாம். இது வந்து நான் உறுதியா சொல்லுவேன்க்கா. ஓகேம்மா, இதை விட எனக்கு வேற சந்தோஷம் இல்ல. நிஜமாங்கக்கா. அக்கா இது வந்து நான் வந்து சும்மா போகணுக்காக சொல்லிங்கக்கா. நான் உங்களுக்கு கமெண்ட்லயும் சொல்லியிருக்கேன், நீங்க மென்மேலும் வளர வாழ்த்துக்கள்னு சொல்லி. அதுக்கான அர்த்தமே இதாங்கக்கா. ஏன்னா வந்து ஒருத்தவங்க வந்து யாருன்னே தெரியாதவங்க வந்து இப்ப இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்டா நீ 1000 ரூபாய் கொடு நான் மானிட்டைசேஷன் பண்ணி தரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க யாருமே பரவாயில்லப்பா நீ மானிட்டைசேஷன் வாங்க அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு மனசு வேணும்க்கா. எல்லாருமே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து நாங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும் இல்ல மத்தவங்களா இருக்கட்டும் யாரு கேட்டாலும் உடனே ரெஸ்பாண்ட் பண்றீங்க, உடனே அவங்க சொல்றதுக்கு பதில் சொல்றீங்க. அதுலயே சில பேருக்கு பிடிச்சிருக்கா. நிஜமா சொல்லணும்னா உங்க வீடியோ பாக்குறோம் எல்லாருக்குமே. ஓகேம்மா ஓகே ஓகே. அதனால நீங்க தொடர்ந்து வீடியோ போடுங்க. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் இல்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்க்கா. கண்டிப்பா மானிட்டைசேஷன் ஆயிட்டு ப்ராப்பரா வீடியோ போடணும். என்னுடைய யூடியூப் டிப்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஆனா வீடியோ லென்த்தியா இருக்கும். எந்த அளவுக்கு லென்த்தியா இருக்கோ அந்த அளவுக்கு தான் புரியுதுங்கக்கா. நம்ம வந்து ஒண்ணுமே சொல்லாம 2 செகண்ட் 3 செகண்ட்ல ஒண்ணுமே புரியாதுங்கக்கா. அது வந்து வீடியோ பாக்குறவங்களுக்கு புரிதலே எனக்கு கண்டிப்பா புரிஞ்சிருச்சுக்கா. நானுமே நிறைய வீடியோ பாத்துருக்க, பொய்யெல்லாம் சொல்லிங்கக்கா. 3 நிமிஷத்துல போடுவாங்க, 3 நிமிஷத்துல மெயினானதை மட்டும் சொல்லிட்டு போடுறாங்க. இது எதனால அது எதனாலன்ட்டு அந்த காரணத்தோட நீங்க சொல்றீங்கக்கா. காரணம் சொன்னதானங்க நம்ம சரி இதனாலதான் இப்படி போடணுமா, இதனாலதான் அப்படி போடணுமா அப்படின்னு நமக்கும் ஒரு நம்பிக்கையா வரும்க்கா. ஆமா ஆமா அது வந்து நீங்க கரெக்டா சொல்றீங்க. லென்த்தா போனாலுமே அதுக்குள்ள கரெக்டான அர்த்தம் இருக்கு இல்லைங்கக்கா. அப்புறம் லென்த்தா நம்ம பார்த்தா தானேக்கா புரியும். கண்டிப்பா நான் 2-3 வீடியோ பார்த்தேன்னா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டா எங்களுக்கு பொருந்துது. அது இல்லாம புரியுற மாதிரியே இருக்குங்கக்கா சொல்ல போனா மெயினா. சரிம்மா.
ஒரே வீடியோஸ்லயே நம்ம புரிஞ்சிடும். நீங்க சொல்றத நம்ம திருப்பி திருப்பி அடுத்த வீடியோ பாக்குற அளவுக்கு போகவே போகாது உங்க வீடியோ பார்த்தோம்னா. ஓகே ஓகே. அந்த அளவுக்கு தெளிவா இருக்குங்கக்கா. நான் உங்க வீடியோ உங்களுக்கே கூட அனுப்பி விட்டுருப்போம் பாருங்க ஒரு வீடியோ. அக்கா இந்த மாதிரியே போடுங்கக்கா, எங்களுக்கு எல்லாம் சூப்பரா புரியுதுங்கக்கான்னு சொல்லி. அப்படிங்களா? மறந்துட்டு இருப்பேன், ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் இல்ல பண்ணி. இல்ல ஆமாக்கா, இருக்கும் நிறைய பேர் நிறைய டவுட் கேக்குறாங்கக்கா. உங்களுக்கு இருந்தாலுமே நன்றி சொல்லணும்ல. பாவம் வந்து நம்மளோட எப்படி சொல்றது, நல்லதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு கெட்டது மட்டும் அக்கா எங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, இல்ல நல்லதே உங்களுக்கு ஷேர் பண்ணணும்க்கா. நான் அப்படிதான் நினைச்சிட்டு 2-3 நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்க்கா. ஓகே ஓகேமா. ஏன்னா இப்ப நான் உங்ககிட்ட நான் அதிகமா டவுட் கேட்கறேன், கமெண்ட் பண்ணுவேன் அக்கா எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுக்கா உங்களால அப்படின்னு சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கால் பண்ண வச்சேன்க்கா. சரிம்மா, சரி சரி. சரிங்கக்கா, நான் பாக்குறேன்க்கா. மானிட்டேஷன் பண்ணிட்டுங்கக்கா உங்களுக்கு சொல்றதுக்கா என்னன்னு. இல்லைன்னா முடிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க, நான் வேணா அப்படியே மானிட்டேஷன் அப்ளை பண்றதுன்னா அப்படியே நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்து வைக்கிறேன், நீங்க போடுவோம் அன்னைக்கு. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது நான் அதாவது உங்களுக்கு நான் விஷயத்த சொல்லல அன்னைக்கு, அதனால தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு கொஸ்டின் புரிஞ்சா உடனே ரிப்ளை கொடுத்துருவேன். ஆமா ஆமா ஆமா, இதுக்காக தான் அக்கா நான் ஹெல்ப் பண்றேன்க்கா. உங்க வீடியோல நீ சொல்லுங்கக்கா, அந்த வீடியோ பத்தி போடுங்கக்கா அப்படின்னு சொன்னது. அப்படிங்களா? இல்ல எனக்கு இல்லம்மா, இப்ப கூட உங்ககிட்ட இப்போ கோவை அம்மனின்னு ஒருத்தர் பேசுறாங்க. அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இப்ப இந்த வாய்ஸ் மட்டும் எடுத்து என் வீடியோல கொடுத்தேன். ஏன்னா உங்களை போல நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? இல்ல நீங்க தாராளமா போடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன எதனா நான் வந்து பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். உங்களால எனக்கு 1000 மணி நேரம் வாட்சி வந்துச்சுக்கா, இது உண்மை உண்மை உண்மை. அததான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப நான் காலே பண்ணுதுங்கக்கா. நான் பொய்யெல்லாம் சொல்லல. எதுக்கு இதுல பொய் சொல்லி என்னங்கக்கா உங்களுக்கு ஆக போறது கிடையாது. ஏன்க்கா நான் வந்து பொய் சொல்லி உங்கள்கிட்ட எனக்கு என்ன கொடுக்க போறீங்க சொல்லுங்க. அதாவது வந்து நம்ம வந்து ஒரு பயன் ஒருத்தர் மூலியமா பயன் அடைஞ்சிருக்கான் அப்படின்னா அது நன்றி என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன்க்கா. அது சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு கூப்பிட்டேன். ஓகேமா ஓகே. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் நான் வீடியோஸும் போட்டேன். அந்த ஸ்ட்ரைக் வந்தப்போ வியூஸே போகல. 10 ஒரு நாளைக்கு நான் 100 வியூஸ் போன வீடியோல எனக்கு 10 வியூஸ் கூட போகல. ஓகே ஓகே. அப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் நான் அப்படியே ரெகுலரா வீடியோ போடவே ஆரம்பிச்சேன். அதே மாதிரி எனக்கு வாட்ச் ஓவர் வந்துச்சு. இப்போ ஒரே வாட்ச்ல 1000 மணி நேரம் சப்ஸ்கிரைபர் அதிகமா வந்திருக்காங்க. அதே மாதிரி வாட்ச் ஓவர் அதிகமா வந்திருக்காங்க. ரொம்ப 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 நன்றி. நாங்க தான்க்கா உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களோட பணி தொடர்ந்துகிட்டே இருக்கணும்க்கா. நீங்க வந்து ஃப்ரீயா கோச்சிங் பண்றீங்கன்ட்டு கொஞ்சம் எல்லாருக்குமே டவுட் வரும்க்கா. ஆனா இது வந்து எதற்காகன்னு எனக்கு புரியுதுங்கக்கா. இந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு, யூடியூப் பத்தி தெரியாதவங்களுக்கு இவ்வளவு விளக்கமா சொல்றதுக்கு உங்க தவிர யாருமே இல்லைங்கக்கா. இருக்காங்க எல்லாம் காசு வந்து சொல்லுவாங்க சொல்லணும்னா. அப்படியே 2-3 பேர்கிட்ட ஆனா கேட்டேன்க்கா, அவங்களுக்கு காசு தான் கேட்டாங்க. போய் சொன்னாலும் நிஜமாவே காசு தான் கேட்டாங்க. நாங்க சொல்லி ஏமாத்திட்டேன்னு சொன்னேனே இப்ப. ஆமா 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 ஆமா. அந்த மாதிரி நீங்க வந்து மார்க்கெட்ல அப்ளை பண்ணணும்னா 1000 ரூபாய் கொடுங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு 250 ரூபாய் கொடுங்கன்னாங்க. சரி நாங்களும் போட்டு விட்டா. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் பண்ணோம்டாங்க. அப்படியே போயிடுச்சு. சரி சரி போயிடுச்சு, பரவாயில்ல. இனிமே நம்ம அவங்கள நம்ப வேண்டாம். நம்ம தனியக்கா தான் இப்ப அவங்களால தானே வாட்சி இருந்துச்சு, அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு தான் இப்ப நம்ம ஓகே சொல்லிட்டேன். சரி சரி சரி. நாங்க அப்ளை பண்ணிட்டுங்கக்கா, நான் அவங்க சொல்றேன்க்கா. சரிம்மா. சரிங்கக்கா. நீங்க பாருங்கக்கா. சரிம்மா வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த ரீசன்ட் டேஸில் என்னுடைய சேனலை பார்த்து நிறைய பேர் நல்லா யூஸ் பண்ணி மானிடைஸ் வரைக்கும் போயிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சேனல் மானிடைஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக யாராவது இருந்தீங்கன்னா மானிடைஸ் ஆன சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னுடைய ஏதாவது ஒரு வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் பல விஷயங்கள் நீங்களே சொல்லியிருக்கீங்க, நான் சொல்ல கிடையாது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. வியூஸ் இன்க்ரீஸ், வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ், மானிடைசேஷன் ப்ராப்ளம், வாட் எவர் யூடியூப் பத்தி A to Z நீங்க எது வேணா கேளுங்க, உங்களுக்காக வீடியோ ரெடி பண்ணப்படும். அது மட்டும் இல்ல, நிறைய பேருடைய சப்ஸ்கிரைபருடைய டவுட்டை வந்து வீடியோவா ரெடி பண்ணப்படுது. ஸோ கண்டிப்பா கம்மிங் நான் வந்து அப்லோட் பண்றேன். 1 by 1 தான் அப்லோட் பண்ண முடியும். கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. ஒருத்தர் பண்ற தப்புல இருந்து நம்ம பல விஷயங்கள் கத்துக்கலாம். அது போல இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஏமாற மாட்டீங்க. இந்த வீடியோக்குள்ள ஒருத்தர் வந்து பணம் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. ஸோ வந்து மானிடைசேஷன் அப்ளை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பணம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பணம் கொடுத்து அவங்களுக்கு ரிப்ளை வரலை. அதுக்கு அடுத்து தான் என்கிட்ட வந்திருக்காங்க.